Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆதிக் அவர்கள் எதுக்காக இந்த பாட்டு பாடணும்? மீம் டெம்ப்ளேட்டாவுமே அவரை அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல ஆதிக்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கிறோரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில இல்லாத அளவுக்கு முதல் முறையாக 1100 ஸ்கிரீன்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி தமிழ் சினிமாவில முதல் முறையாக பிரீமியர் ஷோ ஒன்று போடுறாங்க 9ஆம் தேதி. இதுக்கும் அஜித்தும் சேர்ந்து இன்னொரு படம் பண்றாங்க. இமிடியேட்டா அவருடைய லைன் அப்ல 2 டைரக்டர் இருக்காங்க. விஷ்ணுவர்தனும் ஆதிக்கும் தான் இப்ப லைன் அப்ல இருக்கிறாங்க. இன்னொரு தில்லு தூள் மாதிரி ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் படம் கொடுத்துருக்காரு விக்ரம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அந்த படம் பெரிய அளவில் பிசினஸ் ஆயிடுச்சு. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமாவுக்கு ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்க விஜய் ஷாம்லா. இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் சுபேர் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம் சினிமா சம்பந்தப்பட்டு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. கண்டிப்பா. இப்போ ரீசெண்டா குட் பேட் அக்லி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நிறைய பேர்கிட்ட நிறைய விதமான விமர்சனங்களை கலெக்ட் பண்ணிருக்கு. உங்களோட பார்வையில இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருந்தது சார்? இல்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படிங்கிறது ஒரு ரசிகர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அப்படிங்கிற ஒரு முழுவதுமா அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு சிங்கிளா இருக்கு. ஆதிக்கும் இடையில பாடி இருக்கிறாரு. வரிகள் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து எந்த லாஜிக்கும் கிடையாது. முழுக்க ரசிகர்களை திருப்திப்படுத்தணும், அவங்கள வந்து ஒரு டெம்ப் பண்ணணுன்றதுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு பாட்டு மாதிரி இருக்கு. உண்மையிலேயே பார்க்குறப்ப அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. நல்லா இருக்கு. ஓகே. ஆனா நிறைய பேருக்கு வந்து இந்த பாட்டை பார்க்கும்போது சொன்ன விஷயங்கள் என்னன்னா, ஆதிக் அவர்கள் எதுக்காக இந்த பாட்டு பாடணும், அவருக்கு என்ன, அவர் டைரக்ஷன் என்ன பண்றாரு, எதுக்கு பாட்டு பாடணும், நிறைய மீம் டெம்ப்ளேட்டாவுமே அவரை அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல ஆதிக்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கிறோரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு டைரக்டர் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து டைரக்டர் தான். அப்போ நீங்கள் தியேட்டரில் போய் ரசிகர்களோட சேர்ந்து இவரே டான்ஸ் ஆடுறது, இவரே இந்த பாட்டு பாடுறப்ப கூட சேர்ந்து பாடுறதுலாம் வந்து அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவருடைய கேரக்டர் தான் அது. அவர் ஒரு பேசிக்காக ரஞ்சித் ரசிகராக இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுனால அவரோட இமேஜ் தான் போகும். படம் நல்லா பண்ணியிருக்கிறாருங்கிறது வரக்கூடிய தகவல். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதாவது சீன் பை சீனே வந்து அஜித் ரசிகர்களை என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் இவருக்குன்னு ஒரு டைரக்டருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அதை அவர் விட்டு இறங்கிடக்கூடாது. இறங்கிட்டாருன்னா அவருடைய இமேஜ் தான் போயிடும். அது தேவையில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாடலில் அவர் பாடியிருக்க கூட தேவையில்லை. ஜிவி பண்ணியிருக்கிறாரு. அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா இந்த பிரியாணி படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், எல்லா மியூசிக் டேரக்டரும் அந்த மாதிரி அந்த இன்ஸ்பிரேஷன்ல இந்த பாட்டு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவரும் சேர்ந்து கூடலே பாடிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த படத்துல இருக்கா இல்ல இந்த ஒரு சிங்கிள்காக மட்டும் பயன்படுத்தி இருக்கிறாங்களான்னு தெரியல. வாரிசு படம் வந்த டைம்ல விஜய் அவர்கள் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 30 வருடம் நிறைவாச்சுன்னு தீ தளபதி அப்படின்னு ஒரு சாங் வந்திருந்தது. அதே மாதிரி அதே பேட்டர்ன்ல இந்த சாங் வந்திருக்கான்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு சார். ஏன்னா அந்த பாட்டோட ஸ்டார்டிங்லயே அஜித் அவர்கள் இதுவரைக்கும் அந்த வில்லன் கேரக்டர்ல எந்தெந்த படத்துல என்னென்ன ரோல் பண்ணியிருக்காங்களோ அந்த எல்லா ரோல்ஸையுமே நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருந்தாங்க. இந்த பாட்டு இந்த படத்துக்கு தேவையான்றதையும் தாண்டி இப்ப இந்த டைம்ல தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெருசா இருக்கு. இல்ல இப்ப சமீபத்துல ரீரிலீஸ் படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்ப ரீரிலீஸ் படங்களை மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நடிகர்களை திரும்பி பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்கு. சமீபத்தில் எல்லா ரிலீஸ் படங்களும் போயிட்டு இருக்கு. அப்போ அதே ஆர்டிஸ்ட்டை வந்து இப்போ கொண்டு வந்தோம்னா எப்படி இருக்கும், ஒரு யூனியன் மாதிரி தான். அதை இப்படி திருப்பி கொண்டு வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. அப்போ அதை வந்து ஒரு படத்திலே ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ற ஒரு புத்திசாலித்தனமான விஷயம். அதை நான் அப்படி தான் பார்க்குறேன். ரீரிலீஸ் படங்கள் நிறையா ரிலீஸாக ஓடிட்டு இருக்கு. நான் தன்னுடைய மானசீகமான நடிகர்களை வந்து பழைய நடிகர்களை இப்போ பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அதை அப்படியே ப்ரொடக்ஷன் பண்ண மாதிரி பண்ணி கொண்டு வந்து படத்துலேயே வச்சுட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய அதை தான் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான அட்டம் தான் அது. இப்போ இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் எப்படி உருவாயிருக்காங்க சார்? நம்ம எப்படி இந்த படத்தை செலிப்ரேட் பண்ண போறோம், எப்படி இருக்கா? ஓவராலாக படம் நல்லா வந்திருக்கிறதாக தகவல். வந்து படம் வந்து இப்போ நாளுக்கு நாள் இந்த படத்தை பற்றின ஒரு வைப்பு ஏறிட்டே போகுது. இப்போ சிங்கிளாக இருக்கட்டும், படத்தில் விட்ட போஸ்டராக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், படத்துக்கு ஒரு பெரிய ஒரு வைப் ஏறிட்டே போகுது. சமீபத்தில் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் இந்த படத்தை பற்றி நல்ல டாக் இருக்குது. படம் சில நல்லா வந்திருக்கு, பிஸ்னஸ் பெரிய லெவலில் போயிருக்கு. இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா அப்படின்னா 1100 ஸ்க்ரீனில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இல்லாத அளவுக்கு முதல் முறையாக 1100 ஸ்க்ரீனில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் முதல் முறையாக பிரீமியர் ஷோ ஒன்று போடுறாங்க 9ஆம் தேதி. அதுவும் ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்குது.
இந்த படத்துக்கு ஒரு புதிய விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 9ஆம் தேதி பிரீமியர் அப்படின்னா அந்த அந்த டிக்கெட்டுக்கான விலை எவ்வளவு இருக்கு சார்? ஏன்னா புஷ்பா படத்தோட கலெக்ஷனே வந்து அந்த பிரீமியம் அந்த ஷோலாலதான் இவ்வளவு கலெக்ட் பண்ணுச்சு நிறைய பேரால இப்ப வரைக்குமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தோட குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் எவ்வளவு? இல்ல, இந்த பிரீமியர் ஷோக்கு டிக்கெட் ஃபிக்ஸ் பண்றதுங்கிறது வந்து அது வந்து நம்ம இந்த இதுல வராது, அந்த என்ன சொல்றது, கவர்மெண்டோடைய அந்த இதுல வராது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல வராது. அப்ப இவங்க ஃபிக்ஸ் பண்றது தான் ஏறக்குறைய அது ஒரு பிஸ்னஸ் தான். அது ப்ரீமியர் ஷோங்கிறதே வந்து அது ஒரு அதூரமான ஒரு வருமானம் தான். அதை தான் பண்ண போகிறாங்க. பட் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு எலைட் பீப்புள்ஸு, கொஞ்சம் அஜித்துடைய தீவிரமான ரசிகர்கள், அவங்கெல்லாம் வந்து கூட்டத்தில் போய் நிற்க வேணாம், முதல் நாளே பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் அது தயாரிப்பாளர்கள் அவங்க கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிற போது டிக்கெட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கிறது தெரியல. 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் 500 ரூபா டிக்கெட்லாம் கொஞ்சம் நேரத்தை விற்றுரும். 2000 ரூபா டிக்கெட் 1000 1500 டிக்கெட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. பட் அதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். இப்போ இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தோட பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சோஷியல் மீடியாஸ்ல பார்க்கும்போது ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ட் அஜித் இந்த காம்போ மறுபடியும் இணைய போகிறதா பேசப்படுது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இல்ல, கண்டிப்பா நடக்க போகுது. கண்டிப்பா ஆதிக்கும் அஜித்தும் சேர்ந்து இன்னொரு படம் பண்றாங்க. அது இமிடியேட்டா பண்றாங்களா இல்ல கேப் விட்டு பண்றாங்களான்னு தெரியல. இமிடியேட்டா அவருடைய லைன் அப்ல 2 டேரக்டர் இருக்காங்க. விஷ்ணுவர்தனும் ஆதிக்கும் தான் இப்போ லைன் அப்ல இருக்கிறாங்க. ஆல்ரெடி விஷ்ணுவர்தன் மீட் பண்ணி பேசியிருக்கிறாரு. விஷ்ணுவர்தன் ரெட் ஜெயண்ட் அஜித் பண்றது மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஆதிக்கு பண்ற லிஸ்ட்ல இருக்கிறாரு. ஆதிக்கு படம் ஃபர்ஸ்டா விஷ்ணுவர்தன் படம் ஃபர்ஸ்டாங்கிறது தெரியல. ஏதாவது ஒன்று ஃபைனல் பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு படம் அடுத்த படம் ஆதிக்கு கூட சேர்ந்து பண்ணுறாரு. அவர் கூட கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிட்டார். அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் ஒரு ஹீரோ டேரக்டர் பிடிச்சிச்சு அப்படின்னா 4 படம் பண்ணுவார் அப்படிங்கிறது. 1 வாங்கினா 3 ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அஜித்து கூட ஒரு படம் பண்ணி அதை வந்து மிங்கிள் ஆயிட்டாங்க, ஜெல் ஆயிட்டாங்கன்னா 3 படம் அவர் கொடுப்பாரு. இந்த லைனப்ல தனுஷ் சாரை விட்டுட்டீங்களே. ஏன்னா தனுஷ் அது வந்து எப்பயோ நடந்த ஒரு விஷயம். அது நடக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தனுஷுடைய லைனப் பார்த்தீங்கன்னா 2026 லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. அவர் வந்து தெலுங்கு படம் பண்ணிட்டு இருக்காரு, ஹாலிவுட்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கெல்லாம் போனால் 6 மாதம் ஆகும் வர்றது. அப்படிங்கும் போது அவர்லாம் அஜித்தோட சேர்ந்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இப்போ இல்லை. ரெண்டாவது, ஒரு படத்துக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 50 கோடி ரூபா வாங்குறாரு. இந்த படத்தை கமிட் ஆயிட்டாருன்னா 6 மாதம் வேற படத்துக்கு நடிக்க போக முடியாது. அப்படிங்கும் போது ஒரு 6 மாதத்துல அவர் குறைஞ்சபட்சம் 2 படம் பண்ணிடுவார். 2 படத்தில் அவருக்கு 100 கோடி ரூபா லாஸ். பணம் ஒரு பக்கம், அடுத்த படமும் பண்ண முடியாது. அவருடைய கேரியரே அது கொஞ்சம் பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டோம். அப்படிங்கும் போது அது வாய்ப்பே இல்லை. அது ஏன் கிளப்புனாங்க அப்படின்னா, இட்லி கடை குட் பேட் அக்லிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அஜித் ரசிகர்கள், தனுஷ் ரசிகர்கள் வந்து இந்த படத்தில் வேற ஏதாவது டார்கெட் பண்ணிடுவாங்களோ, இட்லி கடை வர்றப்ப அஜித் ரசிகர்கள் இட்லி கடை டார்கெட் பண்ணிடுவாங்களோ, இந்த மோதலை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்ன செஞ்சாங்கன்னா, திட்டமிட்டே பரப்பப்பட்ட செய்தி தான் அது. அது வந்து குட் பை அஜித்தை வச்சு தனுஷ் படம் பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்டே பரப்பப்பட்ட செய்தி. பட் அது அந்த அளவுக்கு பெருசாக போய் ரீச் ஆகலை. அது என்ன காரணம்னா, இந்த குட் பேட் அக்லி விஸ் இட்லி கடைங்கிற அந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்காக பண்ணாங்க. எப்பயோ ஒரு முறை வந்து அஜித்தை மீட் பண்ணியிருக்காரு தனுஷ். சார் நான் ஒரு படம் பண்ணுவோம், என்கிட்ட கதை இருக்குன்னு இருக்காரு. அது ஒரு கேட்டசிக்கு பண்ணுவோன்னு இருக்காரு. அந்த ஒரு சந்திப்பு ஒரு இதுதான். அதுக்கு பிறகு அவங்க படம் பண்ணுறதுக்காக எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, உட்காந்து இது நடந்ததும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அதை வந்து இப்போ ஏன் சொல்லணும்? இப்போ சமீபத்தில் நடந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சமீபத்தில் மீட் பண்ணி ஒரு சம்பவம் நடந்திருந்தா நம்ம இப்போ பேசலாம். இது எப்போ நடந்தது? எப்பயோ நடந்தது. அப்போ ஏன் இப்போ பேசுறீங்க? இப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அப்போ அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு ரசிகர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை படம் வரப்போ 2 படத்துக்கும் சிக்கலாக இருக்கும். அப்போ அதை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக டைவெர்ட் பண்ணுறதுக்காக கிளப்பி விட்டது தான். ஆனால் இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ வர ஏப்ரல் 10 வந்து இட்லி கடை ஷோரா ரிலீஸ் ஆகாதா சார்? ஏன்னா இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டுமே வராது இட்லி. ஏன்னா இந்த 1200 தேட்டருக்கு மேலே இவங்க புக் பண்ணிடுறாங்க. அப்படிங்கும்போது எப்படி இட்லி கடை வரும்? அதனால் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ எதிர்பார்க்கலாம் சார் அந்த படத்தை? இந்த 28ன்னு ஒரு டேட் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது 28 அடுத்த மாதம் சம்மரில் பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல. லைக்காக்கு தொடர்ந்து பல அடிகள். அந்த வகையில இந்த எம்புரான் படமும் அமையுமா அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு சார். இப்ப ரீசெண்டா லூசிஃபர் 2 படத்தோட ட்ரைலர் வந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த ட்ரைலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் எப்படி இருக்கும்? லைக்காக்கு அடி விழுமா விழாதா? லைக்காவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த படத்தை வந்து மோகன்லால் தான் வந்து அண்டர்டேக் பண்றாரு. லைக்கா அது வரைக்கும் பண்ணக்கூடிய செலவுகள்லாம் கொடுத்துட்டு முழுவதுமாக அந்த படத்தை இவங்க அண்டர்டேக் பண்ணி இவங்க தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாராட்டி இருக்கிற அந்த ட்ரெய்லரை பார்த்து நம்மளும் பார்த்தலாம். அந்த ட்ரெய்லர் நல்லா பண்ணியிருக்காங்க, பிரில்லியண்டான ஒர்க்கு. இப்போ அந்த தரப்புல இருந்து இது வரைக்கும் லைக்கா பண்ணக்கூடிய செலவுகள்லாம் அவங்கள்ட்ட செட்டில் பண்ணிட்டு இப்போ இவங்க தான் அதை ரிலீஸ் பண்ண போறாங்க. இது படம் வெற்றியோ தோல்வியோ லைக்காவுக்கு பெருசாக பாதிப்பு வராது.
அவங்க படத்துலேருந்து அவங்க அப்படி வெளியேறிடுறாங்க, அவ்வளோதான். அதனால் வந்து அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இதே மார்ச் 27 அன்னைக்கு வீரதீர சூரன் விக்ரமுடைய ஆக்டிங்ல ஒரு படம் வருது. அந்த படம் எப்படி இருக்கும் சார்? இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் ஒரு பெரிய கிளாஷ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கிளாஸ் இருக்காது. அது 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 ஒரு மலையாள படம். என்னதான் இருந்தாலும் நீங்கள் டப் பண்ணி போட்டாலும் அது மலையாள படம் தான். இது பியூரான ஒரு தமிழ் படம். படத்தை பார்க்குறப்ப அந்த ட்ரெய்லரு மற்ற டீசர்லாம் பார்க்குறப்ப வீரதீர சூரனுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. சொல்லப்போனால் ஓடிடி அதிகமான விலைக்கு விற்றுருக்கு. அதான் பெரிய அதிர்ச்சியமாக இருக்குது. இப்போ ஓடிடி பிஸ்னஸ் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்க நேரத்தில் இந்த படம் பெரிய அளவில் பிஸ்னஸ் நடந்திருக்கு ஓடிடி. ரெண்டாவது ட்ரெய்லர் டைரக்டர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை. டைரக்டர் மேலே உள்ள நம்பிக்கை இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்ப இன்னொரு தில்லு தூள் மாதிரி ஒரு படம், ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் படம் கொடுத்துருக்காரா விக்ரம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் அந்த படம் பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆயிருக்கு. கோலிவுட்ல எப்பயுமே ஒரு படம் வருதுன்னா பார்ட் 1 வரும், அதுக்கப்புறம் தான் பார்ட் 2 வரும். ஆனா இந்த வீரதீர சூரன் எடுத்த உடனே பார்ட் 2 வருது சார். அது உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை ஏத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, ரிவர்ஸ்லேருந்து சொல்கிற கதை தான். ஒரு கதையை வந்து ரிவர்ஸ்லேருந்து சொல்கிற ஒரு ஃபார்முலா அது இருக்குது. ஆல்ரெடி ஹாலிவுட்லேயே அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. முதல் முறையாக தமிழில் ட்ரை பண்ணுறாங்க. அது எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற போகிறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜய் அவர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஜனநாயகன். இந்த படத்துல அவரோட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டாலும் உண்மையாவே ஜனநாயகன் படத்துல என்ன மாதிரியான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு? இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இல்ல, கேப் விட்டு நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வந்து வயனூர்ல ஒரு செட்டு போட்டுருக்காங்க, அங்க எடுக்கிறார். ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையை சுற்றி தான் நடக்குது படம். சமீபத்தில் ஒரு பாட்டு ஒன்று எடுத்தாங்க, ஒரு செட்டு போட்டு ஒரு சாங் எடுத்தாங்க. அதாவது படத்தை வந்து கேப் விட்டு கண்டினியூவாக அந்த படத்தில் அவர் போல ஒரு வாரம் போறாரு, அப்புறம் கேப் விட்டு அப்புறம் அரசியலுக்கு போயிட்டு திருப்பி வர்றாரு. அநேகமாக ஏப்ரல் எண்டு வரைக்கும் போகுன்றாங்க. ஏப்ரல் எண்டு வரைக்கும் ஜனநாயக ஷூட்டிங் போகும். இப்போ இந்த படத்தோட கதை வந்து அரசியலை மையப்படுத்தி முக்கியமா இப்ப நடக்கிற பாலிடிக்ஸை வச்சுதான் எடுக்கிறதா நிறைய பேர் சொல்றதை கேட்க முடியுது. உண்மையாவே இந்த படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்கும் சார்? இல்ல, ஸ்டோரினா உங்களுக்கு கண்டிப்பா அது அரசியல் படமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு கடைசி படம் அரசியல் பேசக்கூடிய படமா தான் இருக்கும். அதுல எப்படி அவர் பேசினாலும் அரசியலா தான் பார்க்கப்படும். அது நீங்க நார்மலா ஒரு வில்லனை பார்த்து உன்னாலதான் இப்படி ஆயிட்டா அப்படின்னா கூட அது யாரையோ ஒரு டீகோட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ இது அரசியல் படம் தான். இன்னொரு இப்போ லேட்டஸ்டாக தகவல்னா அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு பாட்டு அதில் இருக்குது. ஒரு தத்துவத்தை சொல்கிற மாதிரி, நாட்டை வந்து திருத்துறதுக்கு வந்திருக்க மாதிரி ஒரு எம்ஜிஆர் டைப்பில் ஒரு பாட்டு ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அப்போ முழுக்க ஒரு அரசியல் படம் தான், அரசியல் சார்ந்த படம் தான். அதை மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல் சார்ந்த படம் எடுத்தாருடா இந்த படம் ரிலீஸுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, பெருசாக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி ரிலீஸுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு. இந்த நேரத்தில் நெருக்கடி கொடுத்தா அது வந்து யார் கொடுக்குறாங்கன்னு நல்லா தெரியும். அதனால அதை பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு படத்துலயுமே அவருக்கான ஒரு மரியாதை, அவர் வந்து இந்த மாதிரி தான் காட்டணும் ஸ்கிரீன்ல அப்படின்ட்டு அவரே நினைப்பாரு சார். முக்கியமா இந்த ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ இந்த படத்துல எந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கான ஃபில்மா அவரு இதுல நடிச்சிருக்காரு? இதுல ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, அவர் தங்கச்சி அண்ணன் சென்டிமெண்ட். அதுதான் அந்த படத்துல ஸ்ட்ராங் பேஸும். அதை வச்சுதான் மீதி கதைகள்லாம் போகுது. அதனால என்னன்னா இதுல அந்த மாதிரியான காட்சிகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுற மாதிரி, ஸ்மோக் பண்ணுற மாதிரியான காட்சிகள் இருக்காது. வந்துச்சுன்னா அதை எதிர்கட்சிகள் பேசுவாங்க, மற்ற கட்சிகள்லாம் பேசுவாங்கனால அது தவிர்த்திருக்கிறதா தான் சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாஸ்ல கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விடாமுயற்சி படத்துக்கு அப்புறம் குட் பேட் அக்லி இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்னவா இருக்கும்? ஏன்னா விடாமுயற்சியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இப்போ வரைக்குமே எந்த இடத்துலையுமே ரிவீல் பண்ணல. இந்த படத்தோட குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அது கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும் சார்? இல்லை, படம் ரிலீஸ் ஆகாமல் எப்படி கலெக்ஷன் சொல்ல முடியும்? படம் கண்டென்ட்டை வச்சு தான். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பில்டப்ஸ் இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட ஓப்பனிங் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளியில் வந்து அவங்க சொல்கிற ரியாக்ஷனை வச்சு தான் அந்த படத்தினுடைய தலையெழுத்தே அதுதான். அப்படிங்கும்போது நம்ம அதை வச்சு நம்ம ஜோசியம் பார்த்து சொல்லவே முடியாது. படம் ரிலீஸ் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டோன்னா கெஸ் பண்ணலாம் இந்த படம் வந்து பெரிய ஒரு கலெக்ஷனை கொடுக்கணும். இப்போ இருக்கிற வரைக்கும் பார்க்குறோம் படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது, பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, பெரிய ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, ஒரு பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்டாக தான் போயிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் நம்ம அதை சொல்ல முடியும். கண்டிப்பா சார். நிறைய சினிமாவை பற்றி நிறைய தகவல்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேயர்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார்.